வணக்கம். தீபக் சோப்ராவோட சிந்தனைகளை தூண்டும் மைண்ட்ஃபுல் மூமெண்ட்ஸ், அதாவது நினைவு கூர்ந்த தருணங்கள் பத்தின இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களே வரவேற்கிறோம். ஆமா, இது ஒரு கதை புத்தகம் மாதிரி இல்ல. இல்ல இல்ல. இது வாழ்க்கையோட பல அம்சங்களை பத்தின கூர்மையான அவதானிப்புகள், சில உறுதிமொழிகள் சொல்லலாம், அப்படி ஒரு தொகுப்பு. கரெக்ட். இந்த உரையாடல்ல நாம என்ன பண்ண போறோம்னா, இந்த மேற்கோள்கள் வழியா ஒரு பயணம் மாதிரி போக போறோம். சரி. உணர்வு நிலை, அப்புறம் யதார்த்தம், நான் அப்படிங்கிறது யாரு, அன்பு, எப்படி விழிப்புணர்வோட வாழ்றது, பிரபஞ்சத்தோட நமக்கு இருக்கிற தொடர்பு, இப்படி சில பெரிய கேள்விகளை சோப்ரா எப்படி பார்க்கறாருன்னு நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது வெறும் வார்த்தைகள் இல்ல, நாம இன்னும் ஆழமா பார்க்கறதுக்கு உதவுற சில திறவுகோள்கள் மாதிரி. உண்மைதான். இந்த சிந்தனை துளிகளோட சாரத்தை நாம ஒன்னா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். நீங்க தயாரா? நிச்சயமா. இந்த தொகுப்போட அழகே அதுதான். ஒவ்வொரு வாக்கியமும் ஒரு வித மாதிரி. ஆமா. நம்ம அன்றாட அனுபவங்களுக்குள்ள அது ஒரு புது வெளிச்சத்தை பாய்ச்சுது. நாம எப்படி உணர்றோம், இந்த உலகத்தோட எப்படி ஒரு உறவை வச்சிருக்கோங்கிறத பத்தினது இது. ரொம்ப சரி. சரி, இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். ஒருவேளை எல்லாத்துக்கும் அடிப்படையான ஒண்ணுல இருந்து, யதார்த்தம். ஓ, தாராளமா. சூப்ரா சொல்றாரு, வேறுபட்ட உணர்வு நிலைகளில் யதார்த்தம் வேறுபட்டது. உங்கள் யதார்த்தத்தை திருத்த உள்நோக்கி பாருங்கள். இது கேட்கவே கொஞ்சம் திகைப்பா இருக்கே. அதாவது நாம பாக்குற உணர்ற உலகம் ஒரு நிலையான திடமான விஷயம் இல்லையா? அது நம்ம மனநிலையை பொறுத்து மாறுமா? ஆமா, அவர் அதைத்தான் ரொம்ப அழுத்தமா சொல்றார். இது சம்பந்தமா இன்னும் சில விஷயங்கள் கூட சொல்றாரு பாருங்க. சொல்லுங்க. உணர்வு நிலை உடலில் இல்லை, உடல் உணர்வு நிலையில் உள்ளது. இது தலைகீழா இருக்கே. நாம என்ன நினைக்கிறோம், உடல் ஒரு பாத்திரம், அதுல உணர்வு நிலை இருக்குன்னு. ஆமா, பொதுவா அப்படிதான். ஆனா அவரு சொல்றது உடலே உணர்வு நிலைக்குள்ளதான் இருக்குன்னு. ஓ. இன்னும் சொல்றாரு, உங்கள் சொந்த உடல் புட்பம் உலகம் என்று நீங்கள் அழைக்கும் அனைத்தும் உணர்வு நிலையில் உள்ள உணர்வுகள், படங்கள், உணர்ச்சிகள் மற்றும் எண்ணங்கள். அப்படியானா நாம தொட்டு உணர்ற இந்த உலகம் கூட நம்ம உணர்வு நிலையோட ஒரு விளக்கம்தானா? இது புரிஞ்சுக்க கொஞ்சம் எப்படி சொல்றது, சிக்கலா தோணலாம். ஆனா அவர் என்ன சொல்ல வராருன்னா, நம்ம புலன்கள் இருக்குல்ல, கண், காது, இதெல்லாம் ஆமா, அது வெளி உலகத்திலிருந்து மின் சிக்னல்களை எடுக்குது. அந்த சிக்னல்கள் மூளைக்கு போகுது. சரி. ஆனா அந்த வெறும் மின் சிக்னல்களை ஒரு வண்ணமயமான சத்தம் கேட்கிற பொருள் இருக்கிற உலகமா மாத்துறது எது? சோப்ராவோட பார்வையில அது நம்ம உணர்வு நிலைதான். அவர் ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி, your senses send electrical information to your brain, your consciousness converts that information into a material universe. ஓஹோ. இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, உங்களோட அகநிலை, அதாவது நீங்க எப்படி உணர்றீங்க, உங்க மனசோட தன்மை, அதுதான் உங்க உலக அனுபவத்தையே தீர்மானிக்குது. அப்படியா? ஆமா, our sense of self determines our experience of the world. நீங்க சந்தோஷமா இருக்கும்போது உலகம் அழகா தெரியறதும், சோகமா இருக்கும்போது எல்லாம் இருட்டா தெரியறதும் வெறும் மனநிலை மாற்றம் மட்டும் இல்ல, அது யதார்த்தத்தோட அனுபவத்தையே மாத்துதுன்னு அவர் சொல்றாரு. அப்போ நம்ம அனுபவத்தோட இயக்குனர் நாமதான்னு சொல்ல வர்றாரா? நம்ம உணர்வு நிலைய மாத்துனா நம்ம யதார்த்தத்தோட அனுபவத்தையே மாத்த முடியுமா? ஓரளவுக்கு அப்படிதான். இது ஒரு பெரிய பொறுப்பு போல தெரியுதே. பொறுப்புன்னு சொல்றதை விட அது ஒரு சக்தி, ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். நம்ம உள்ளுலகத்துக்கு நாம கொடுக்கற கவனம் வெளி உலகத்துல நாம என்ன அனுபவிக்கிறோங்கிறத பாதிக்குது. இதுதான் அவர் சொல்ற முக்கியமான கருத்து. சரி, நாம உலகத்தை எப்படி பார்க்கிறோங்கிறது நம்ம உணர்வு நிலைய பொறுத்ததுன்னு சொல்றார் சோப்ரா. இதுவே ஆச்சரியமா இருக்கு. ஆனா அவர் இதோட நிறுத்தலையே. இல்ல, இந்த உணர்வு நிலைய தாங்கி நிக்கிற நான் அல்லது சுயம் பத்தியும் அவர் ஆழமா பேசுறார். அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, ரொம்ப முக்கியமானது அது. அவர் சொல்றார், உங்கள் தோலுக்கு வெளியே உள்ள உலகம் உள்ளே இருக்கும் உலகத்தைப் போலவே நீங்கள்தான். உங்கள் தனிப்பட்ட மற்றும் உலகளாவிய உடல்கள் சமமாக உங்களுடையவை. அப்படியா? என்னோட எல்லை தோலோட முடியலையா? இது கொஞ்சம் ஜீரணிக்க கஷ்டமா இருக்கே. நம்ம தனியா தானே உணர்றோம் பொதுவா. இதுதான் சோப்ராவோட பார்வையில ஒரு முக்கியமான திருப்புமுனை. நாம பொதுவா நான்னு எதை நினைக்கிறோம்? நம்ம உடல், நம்ம எண்ணங்கள், உணர்ச்சிகள், நம்ம பழைய அனுபவங்கள். ஆமா. ஆனா அவர் இந்த நான்கிறத இன்னும் விரிவாக்குறார். உங்க தோலுக்கு உள்ள இருக்கிறது மாதிரியே அதுக்கு வெளியே இருக்கிற உலகமும், காத்து, மரம், மத்த மனுஷங்க, அதுவும் நீங்க தான்னு சொல்றார். ஏன் அப்படி? ஏன்னா எல்லாமே ஒரே உணர்வு நிலையோட வெவ்வேறு வெளிப்பாடுகள். இது ஒரு தத்துவ பார்வை மட்டும் இல்ல, ஒரு ஆழமான இணைப்பை உணரச் சொல்ற ஒரு அழைப்பு இது. இந்த சுயத்தை புரிஞ்சுக்கிறது ஏன் இவ்ளோ முக்கியம்னு அவர் நினைக்கிறாரு. அவர் சொல்றாரு, உங்களை அறிவதே உலகை அறிவதற்கான திறவுகோல். ஆமா, knowing yourself is key to knowing the world. இத ஆன்மீகத்தோடையும் கனெக்ட் பண்றாரு. ஆன்மீகத்தின் எளிமையான வரையறை சுய விழிப்புணர்வு. கரெக்ட்.
The simplest definition of spirituality is self-awareness. அப்படியானா ஆன்மீகம்னா வெறும் மத சடங்குகள் கோயிலுக்கு போறதுங்கிறத தாண்டி தன்னை தானே அறிஞ்சுக்கிறதா? ஆம். சோப்ராவோட பார்வையில ஆன்மீகத்தோட அடிநாதமே அதுதான். தன்னை ஆழமா அறியறது. தன்னோட உண்மையான இயல்பு என்னன்னு புரிஞ்சுக்கிறது. இந்த சுய விழிப்புணர்வு இல்லனா விழித்தெழும் செயல்முறைய அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. எப்படி? விழிப்புணர்வு என்பது நீங்கள் யார் என்பதை புதிதாக கண்டுபிடிப்பது அல்ல, மாறாக நீங்கள் யார் இல்லை என்பதை நிராகரிப்பது. ஓ, awakening is not who you are but discarding who you are not. ஆமா. இது என்ன சொல்லுதுன்னா, நாம பிறந்ததிலிருந்து நம்ம மேல சுமத்தப்பட்ட அடையாளங்கள், நம்பிக்கைகள், வரையறைகள், நான் இப்படிப்பட்டவன், என்னால் இது முடியாது, இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்குல்ல. இருக்கு. இதையெல்லாம் ஒன்னொன்னா களைஞ்சு எரியறது தான் உண்மையான விழிப்புணர்வு. அது எதையோ புதுசா அடையறதில்ல, ஏற்கனவே இருக்கிற தடைகளை நீக்கிறது. அப்போ அந்த தடைகளை நீக்குனா மிச்சம் என்ன இருக்கும்? அங்கேதான் பார்வையாளர், தி அப்சர்வர் அப்படிங்கிற கருத்தை அவர் கொண்டு வராரு. நம்ம எண்ணங்கள், உணர்ச்சிகள், உடல் உணர்வுகள் எல்லாத்தையும் கவனிக்கிற, ஆனா அதனால பாதிக்கப்படாத ஒரு சாட்சி நிலை. சாட்சியா? ஆமா. அந்த பார்வையாளருக்கு இடமோ காலமோ இல்லைன்னு சொல்றாரு. தி அப்சர்வர் ஹேஸ் நோ லொகேஷன் இன் ஸ்பேஸ் ஆர் டைம். அதுதான் நம்மோட உண்மையான ஆழமான சுயம். சரி. முழுமையை அடையணும்னா நம்ம அடையாளத்தை இந்த வெளி விஷயங்கள்ல இருந்து, வேலை, படிப்பு, உறவுகள், இந்த உள்நிலை சாட்சிக்கு மாத்தணும். To shift your identity to your innermost being is to affirm your perfection. இது ஒரு பயிற்சி மூலமா அடையக்கூடிய ஒரு நிலை. இந்த எல்லைகளே இல்லாத சாட்சியா இருக்கிற சுயத்தை பத்தி நினைக்கும் போதே அடுத்ததா அன்பு, இணைப்ப பத்தி அவர் பேசுறது இன்னும் அர்த்தமுள்ளதா தோணுது. ஆமா, அது ரொம்ப இயல்பா அடுத்த கட்டத்துக்கு போகுது. அன்ப பத்தி அவர் ரொம்ப உயர்வா பேசுறார். அன்பு மிக உயர்ந்த அறிவு. லவ் இஸ் த ஹையஸ்ட் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றாரு. அறிவா? அன்ப நம்ம ஒரு உணர்ச்சியா தானே பாக்குறோம். இது ஒரு முக்கியமான வேறுபாடு. சோப்ரா அன்ப வெறும் உணர்ச்சியா மட்டும் பார்க்கல. அது ஒரு விதமான அறிதல், ஒரு விதமான புரிதல். அது உலகத்தையும் மற்றவங்களையும் தன்னையும் இணைக்கிற ஒரு சக்தி. அவர் இன்னும் சொல்றாரு, பிளிஸ், கான்ஷியஸ்னஸ் அண்ட் லவ் ஆர் தி எசன்ஸ் ஆஃப் பீயிங். பிளிஸ், கான்ஷியஸ்னஸ் அண்ட் லவ், அதான் இருப்பின் சாராம்சமா? ஆமா, அதாவது இதெல்லாம் நம்ம தேடி அடைய வேண்டிய விஷயம் இல்ல, நம்மளோட அடிப்படை இயல்பு இதுதான் சொல்றார். இதை உறுதிப்படுத்துற மாதிரி வேற சில வாக்கியங்களும் இருக்கு. அன்பு செலுத்தவும் அன்பு பெறவும், இது நம் இருப்பின் மிகவும் இயல்பான மற்றும் தன்னிச்சையான வெளிப்பாடு. ஆமா. To love and to be loved. This is the most natural and spontaneous expression of our being. அப்புறம் முடிவற்ற இருப்பு முடிவற்ற அன்புமாகும். Infinite being is also infinite love. அப்போ அன்புங்கிறது முயற்சி செஞ்சு வரவைக்க வேண்டிய ஒன்னும் இல்லையா? அது இயல்பாவே நமக்குள்ள இருக்கா? இருக்கு. ஆனா அந்த இயல்பான வெளிப்பாட்டை நம்ம பயங்கள், சந்தேகங்கள், நான்னு தனிமைப்படுத்திக்கிற உணர்வு தடுக்குதுன்னு சொல்றார். ஓ சரி. அன்புக்கும் விழிப்புணர்வுக்கும் இருக்கிற தொடர்பை அவர் அழகா விளக்குறாரு. அன்பு என்பது ஆன்மாக்கள் ஒன்றோடொன்று தொடர்பு கொள்ள அனுமதிக்கும் விழிப்புணர்வின் ஒரு குணம். விழிப்புணர்வின் குணமா? ஆமாம். Love is a quality of awareness that allows souls to commune with each other. இங்கே கவனிக்க வேண்டியது விழிப்புணர்வின் குணம்ங்கிற வார்த்தை. அன்பு வெறும் ரெண்டு உடம்புக்கு நடுவுல இருக்கிற ஈர்ப்பு மட்டும் இல்ல, அது ரெண்டு ஆன்மாக்களை இணைக்கிற விழிப்புணர்வின் வெளிச்சம். அப்படியானால் நாம எல்லாரும் அடிப்படையில ஒண்ணுங்கிற உணர்வு தான் அன்பா வெளிப்படுதா? சரியா சொன்னீங்க. அதத்தான் அவர் அன்பு என்பது பல தோற்றங்களில் ஒரே இருப்பின் அனுபவமும் அறிவும் ஆகும்னு சொல்றார். Love is the experience and knowledge of one being in many appearances. ஆமா, நாம பார்க்கிற வேற்றுமைகள் எல்லாம் தோற்ற அளவுல தான். அடிப்படையில எல்லாம் ஒண்ணுங்கிற அனுபவமே அன்பு. இதனாலதான் அவர் சொல்றாரு, நோய் நான் என்பதில் தொடங்குகிறது, நலம் நாம் என்பதில் தொடங்குகிறது. ஐ என்பது நோய். Wellness begins with we. நான் தனி, உலகம் வேறங்கிற எண்ணம் ஒருவித நோய போன்றது. நாம எல்லாரும் இணைஞ்சிருக்கோங்கிற உணர்வுலாம் நலத்துக்கு வழிவகுக்குது. இது சமூக அளவுலையும் சரி, தனிநபர் அளவுலையும் சரி. இது கேட்கும்போது தனிமை உணர்வுக்கும் உடல்நலக் குறைவுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்ற சில மருத்துவ ஆய்வுகள் கூட ஞாபகத்துக்கு வருது. உண்மைதான். ஆக
சோப்ராவோட பார்வை ஆன்மீகத்தோட மட்டும் நிக்கல, நடைமுறை வாழ்க்கையோடையும் ஆழமா பேசுது. சரி, இந்த மாதிரி ஒரு புரிதலோட யதார்த்தம், சுயம், அன்பு எப்படி வாழ்றது? அவர் நினைவாற்றலுடனும் படைப்பாற்றலுடனும் வாழ்றத பத்தி என்ன சொல்றார்? இங்கதான் நிகழ்கணத்தோட முக்கியத்துவம் வருது. சோப்ரா திரும்ப திரும்ப வலியுறுத்துறது இதுதான். நிகழ்கணமா? ஆமா, இந்த கணம் நீங்கள் அதை பற்றி சிந்திக்கும் வரை அது இருக்க வேண்டியபடியே இருக்கிறது. நீங்கள் பெயரிடுவதற்கு முன்பு இந்த கணம் நித்தியமானது. This moment is as it should be, unless you think about it. This moment is eternal before you label it. நாம நிகழ்கணத்தை அனுபவிக்கிறத விட்டுட்டு அதை ஆராய்ஞ்சு பேரு வச்சு நல்லது கெட்டதுன்னு மதிப்பிடும்போது தான் சிக்கல் ஆரம்பிக்குதுன்னு சொல்றார். ஆமா, நாம பெரும்பாலும் ஒன்னு கடந்த கால நினைவுகள்ல இருக்கோம், இல்லனா எதிர்கால கவலைகள்ல. நிகழ்கணம் கை நழுவி போய்கிட்டே இருக்கு. கரெக்ட். அதனாலதான் அவர் சொல்றார், விழித்திருப்பது என்பது உங்கள் வாழ்க்கையின் சிறந்த நேரம் உங்களுக்கு பின்னாலும் இல்ல, உங்களுக்கு முன்னாலும் இல்ல, ஆனா இப்பொழுது. Being awake means that the best time of your life is neither behind you nor ahead of you, but now. இது ஒரு பெரிய விடுதலைய தர்ற சிந்தனை இல்லையா? நிச்சயமா. இந்த நிகழ்கண விழிப்புணர்வோட இன்னும் 2 விஷயங்களையும் அவர் இணைக்கிறார். நன்றி உணர்வு, அப்புறம் நோக்கம். நன்றி உணர்வா? ஆமா, நன்றி என்பது மிகுதியான உணர்வு நிலை. கிராட்டிடியூட் இஸ் அபண்டன்ஸ் கான்ஷியஸ்னஸ்னு சொல்றாரு. நம்ம கிட்ட என்ன இல்லைன்னு யோசிக்கிறத விட என்ன இருக்குங்கிறதுக்கு நன்றி சொல்லும்போது அது ஒரு நிறைவான மனநிலையை உருவாக்குது. சரி. அதே மாதிரி அன்புடனும் பற்றின்மையுடனும் கூடிய எண்ணம் மிகவும் சாத்தியமற்றதையும் நிகழச் செய்கிறது. இது எப்படி? அதாவது ஒரு தெளிவான நோக்கத்தை அன்போட விதைச்சிட்டு அதோட பலன்ல பற்று வைக்காம இருக்கும்போது ஆச்சரியமான விளைவுகள் கூட நடக்கலாம்னு சொல்றாரு. ஓகே, இந்த விழிப்புணர்வும் நோக்கமும் படைப்பாற்றலோட எப்படி தொடர்புடையது? சோப்ரா என்ன சொல்றாருன்னா, நாம எப்பவும் பிடிச்சுக்கிட்டு இருக்கிற பழக்கமான எண்ணங்கள், நம்பிக்கைகள், இது இப்படிதான் இருக்கணும் என்ற நிச்சயத்தன்மைகள், இதையெல்லாம் தளர்த்தும் போதுதான் புது சாத்தியங்களும் படைப்பாற்றலும் வெளிப்படும். நமது பழக்கமான நிச்சயத்தன்மைகளை விட்டுவிடுவது படைப்பாற்றலுக்கான கதவை திறக்கிறது. letting go for habitual certainties opens the doorway to creativity. அவர் இன்னொரு படி மேல போய் சொல்றார். என்ன சொல்றாரு? பெட்டிக்கு வெளியே சிந்திப்பதற்கு பதிலாக பெட்டியை அகற்றிவிடுங்கள். பெட்டியே தூக்கிடணுமா? இது நம்ம மனசோட சுவர்களையே உடைக்க சொல்ற மாதிரி இருக்கே. ஆமா, அப்படிதான். இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா நடைமுறையில எப்படி அந்த பெட்டியை தூக்குறது? அதுதான் அவர் சொல்ற குறைந்த முயற்சி விதியா? லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட். அது சம்பந்தப்பட்டதுதான். அவர் குறைமாக செய்து அதிகமாக சாதியுங்கள், அப்புறம் எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் சாதியுங்கள்னு சொல்றது கொஞ்சம் குழப்பமா இருக்கே. நல்ல கேள்வி. எதுவும் செய்யாமல் எல்லாவற்றையும் சாதியுங்கள்னா சோம்பேறியா இருங்கன்னு அர்த்தம் இல்ல. என்ன அதோட அர்த்தம்? ஒரு இலக்கை அடைய நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி இயற்கைக்கு எதிரா நீச்சல் அடிக்கிறதுக்கு பதிலா உங்க நோக்கத்தை தெளிவா வச்சுக்கிட்டு இயற்கையோட ஓட்டத்தோட பிரபஞ்சத்தோட தாளத்தோட உங்களை நீங்களே இசைஞ்சு போக அனுமதிக்கும் போது, குறைவான மென்மையான முயற்சியிலேயே சில சமயம் நீங்க தலையிடாமலே கூட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கும். ஓ, அப்படியா? இது ஒரு விதமான செயல்பாடுதான், ஆனா அதுல பதட்டமோ அழுத்தமோ தேவையில்லாத எதிர்ப்பும் இல்ல. நதி கடலை நோக்கி ஓடுற மாதிரி ரொம்ப குறைஞ்ச முயற்சியில அது அதோட இலக்கை அடையுது இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலை. அப்படியானால் இது ஒரு விதமான நம்பிக்கை இல்ல ஒரு சரணாகதி நிலை மாதிரி தெரியுது சொல்லலாம். இந்த இயற்கையோட ஓட்டம் பிரபஞ்சத்தோட தாளம்னு பேசும்போது இது சோப்ராவோட 5வது முக்கிய கருத்தான பரஸ்பர இணைப்பு, பிரபஞ்சம் இதோட சரியா பொருந்துதே. ஆமா, நிச்சயமா. எல்லாமே ஒன்னோடொன்னு இணைஞ்சிருக்குங்கிறது தான் சோப்ராவோட மையமான செய்தி. சரி. உலகம் பொருட்களின் தொகுப்பு அல்ல, அது உறவுகளின் வலையமைப்பு அப்படின்னு சொல்றார். உறவுகளின் வலையமைப்பா? ஆமா. நாம பார்க்கிற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு உயிரும் தனித்தனியா தெரிஞ்சாலும் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத இழைகளால பிணைக்கப்பட்ட ஒரு பெரிய நெட்வொர்க்கோட பகுதிகள். இத அவர் இன்னும் கவித்துவமா சொல்றாரு. நாம் பிரபஞ்சம் நடனமாடுகிறோம். We are the universe dancing. ஆமா. இத கேட்கும்போது நமக்கும் பிரபஞ்சத்துக்கும் நடுவுல ஒரு பிரிவினையே இல்லைன்னு தோணுதே. அதுதான் அவர் சொல்ல வர்றது. நாம பிரபஞ்சத்துல வாழ்ற சின்ன துகள்கள் மட்டும் இல்ல, நாமே அந்த பிரபஞ்சத்தோட ஒரு நடன அசைவு, ஒரு வெளிப்பாடு. படைப்போட மூலத்தை பத்தியும் அவர் பேசுறார். அனைத்து வடிவங்களும் வடிவமற்ற சாத்தியமான வடிவங்களின் மண்டலத்திலிருந்து எழுகின்றன. இது பிரபஞ்சத்தின் மூலமும் தோற்றமும் ஆகும். அதாவது நாம பார்க்கிற இந்த திடமான உலகம்
பார்க்க முடியாத எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் நிறைஞ்ச ஒரு மூலக்களத்திலிருந்து தோன்றுது. இந்த இணைப்பு எப்படி நம்ம வாழ்க்கையில வெளிப்படுது? தற்செயல் நிகழ்வுகள் மாதிரி தோன்ற சில விஷயங்கள் நடக்குமே, அதுக்கு இதுல ஏதாவது பங்கு இருக்கா? நிச்சயமா. சோப்ரா அத ஒத்திசைவு, சின்க்ரோனிசிட்டி இல்லனா அர்த்தமுள்ள தற்செயல் நிகழ்வுன்னு சொல்றாரு. ஓஹோ, சிங்க்ரோனிசிட்டி. ஆமா, தூய உணர்வு நிலை, ஒத்திசைவு மற்றும் அர்த்தமுள்ள தற்செயல் நிகழ்வின் மூலமாகும். Pure consciousness is the source of synchronicity and meaningful coincidence. இது எப்படி நடக்குது? நாம நம்ம அகங்காரத்திலிருந்து விடுபட்டு நம்ம ஆழமான தூய உணர்வு நிலையோடு இணையும் போது வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகள் வெறும் கோயின்சிடென்ஸா தெரியாம ஒரு விதமான அர்த்தமுள்ள வழிகாட்டுதல் மாதிரி தோணும்னு சொல்றார். உதாரணமா? உங்க தேவைகள் சரியான நேரத்துல பூர்த்தியாகிறது, நீங்க நினைச்ச நபர் உங்களை தொடர்பு கொள்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இதோட வெளிப்பாடுகளா இருக்கலாம். அப்படியானால் நம்மோட தனிப்பட்ட ஆற்றலும் பிரபஞ்சத்தோட ஆற்றலும் ஒண்ணுதானா? ஆமா, அவர் சொல்றாரு, உங்கள் உள்ளாற்றலும் அண்ட ஆற்றலும் ஒரே புலம், அந்த புலம் நீங்களும் பிரபஞ்சமும். வாவ்! Your inner potential and cosmic potential are the same field. The field is you and the universe. ஆமா, நமக்குள்ள இருக்கிற சக்தி பிரபஞ்சத்தை இயக்குற சக்தியிலிருந்து வேற இல்ல. அந்த பிரபஞ்ச ஆற்றல் புலம்ங்கிறது நீங்க தான், பிரபஞ்சம் தான். இந்த உணர்தல் ஒரு பெரிய விடுதலையையும் எல்லையற்ற சாத்தியங்களையும் நமக்கு உணர்த்தும். வாவ்! தீபக் சோப்ராவோட மைண்ட்ஃபுல் மூமெண்ட்ஸ்ல இருந்து நாம ஒரு பெரிய பயணமே போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமா, நிறைய விஷயங்களை தொட்டு பேசியிருக்கோம். உணர்வு நிலை எப்படி யதார்த்தத்தை உருவாக்குதுன்னு ஆரம்பிச்சு, நம்ம உண்மையான சுயம் எது, அன்போட சக்தி, நிகழ்கணத்துல விழிப்பா இருக்கிறது, கடைசியா பிரபஞ்சத்தோட நமக்கு இருக்கிற அந்த பிரிக்க முடியாத ஆழமான இணைப்பு வரைக்கும் பல சிந்தனைகளை அலசிருக்கோம். இதெல்லாம் பதில்கள்னு சொல்றதை விட நம்மள நாம இன்னும் ஆழமா ஆராய்ஞ்சுக்க தூண்டுற சில வழிகாட்டிகள், சுட்டிகள்னு சொல்றது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். மிகச்சரியா சொன்னீங்க. இந்த கருத்துக்களோட உண்மையான மதிப்பு இதை நாம நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறோங்கிறதுல தான் இருக்கு. உண்மைதான். உதாரணத்துக்கு சோப்ரா நினைவுபடுத்துறார், ஒவ்வொரு கணமும் சாலையில ஒரு கவட்டை. நீங்கள் எடுக்கும் பாதை உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கும். பயத்தை விட அன்பை தேர்ந்தெடுங்கள். இது ரொம்ப சக்தி வாய்ந்த வரி. ஆமா, சூஸ் லவ் ஓவர் ஃபியர். இது ஒரு முக்கியமான தேர்வு. அதே போல நிகழ்காலத்துல விழிப்பா இருக்கிறதோட முக்கியத்துவத்தை அவர் அழகா சொல்றார். எப்படி? உயிருடன் இருப்பது என்பது விழிப்புணர்வுடனும் நிகழ்காலத்துடனும் இருப்பது. அப்போது ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு சுவாசமும் ஒரு ஆசீர்வாதம், அருள் மற்றும் அதிசயம். அருமை. To be alive is to be aware and present. Then every moment, every breath is benediction, grace and a miracle. ஆமா, இந்த உரையாடல் உங்களுக்கும் சில புது சிந்தனைகளை, புது பார்வைகளை தூண்டியிருக்கும்னு நம்புறோம். இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை தூண்டல் கேள்வி. கேளுங்க. இது நாம இன்னைக்கு விவாதிச்ச கருத்துக்களை அடிப்படையா வச்சது. உங்க யதார்த்தம் உங்க உணர்வு நிலையால வடிவமைக்கப்படுதுன்னா, உங்க உணர்வு நிலைங்கிறது பிரபஞ்ச உணர்வு நிலையோட ஒரு பகுதினா, இன்னைக்கு உங்க விழிப்புணர்வுல நீங்க செய்யற எந்த ஒரு சின்ன மாற்றம் நீங்க அனுபவிக்கிற உலகத்தை மறுவடிவமைக்க தொடங்கக்கூடும். ஆழமான கேள்வி. யோசிச்சு பாருங்க. இந்த நினைவு கூர்ந்த தருணங்கள் பத்தின ஆய்வுல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கும் உங்க நேரத்துக்கும் நன்றி. நன்றி. மீண்டும் வேறொரு ஆழமான அலசல்ல சந்திப்போம்.